Hi everyone, welcome to Learn English Everyday YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சவுண்ட் என்ன அப்படின்னா ஊ அப்படிங்கிற சவுண்ட் இங்கிலீஷ்ல எந்தெந்த எழுத்துக்கள் எந்தெந்த காம்பினேஷன் ஆஃப் எழுத்துக்களுக்கு வருது அதை எப்படி நம்ம வேர்ட்ஸ்ல படிக்கிறது அப்படின்றது தான் இன்னைக்கு லெசன்ல நம்ம பார்க்க போறோம். இந்த ஊ அப்படிங்கிற சவுண்ட் உங்களுக்கு ரொம்பவே முக்கியம். ஏன்னா இது வந்து ஒரு உயிரெழுத்து சவுண்டா வந்து வருது. அதாவது இங்கிலீஷ்ல வவல்ஸ் லெட்டர்ஸ் ரெண்டு லெட்டர் சேர்ந்து வரக்கூடிய காம்பினேஷனுக்கு இந்த ஊ அப்படிங்கிற சவுண்ட் இருக்கு. ஸோ அதனால இது நம்ம நிறைய வேர்ட்ஸ்ல நமக்கு வந்து வரும். கண்டிப்பா முக்கியமான ஒரு சவுண்டு. ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. உங்களுக்கும் இங்கிலீஷ் ரீடிங் ரைட்டிங் கத்துக்கணும், ஸோ எனக்கு வந்து எப்படி கத்துக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஆல்ரெடி 30 டேஸ் வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அதில் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் ஒன் பை ஒன்னாக கற்றுக்கணும் அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி சிம்பிளாக கற்றுக்கும் போது உங்களால் நிறைய வேர்ட்ஸ் வந்து ஈஸியாக ரீட் பண்ண முடியும். நீங்கள் ரீட் பண்ணக்கூடிய அந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் எழுதுறதுக்கும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இன்னைக்கான லெசனை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஊ அப்படிங்கிற சவுண்டு எதுக்கு உங்களுக்கு வருது அப்படின்னா யூ, அதாவது வவல் லெட்டரான யூ அப்படிங்கிற இந்த லெட்டரோட லாங் சவுண்டு. அதாவது தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா நம்ம தமிழ்ல வந்து குறில் உச்சரிப்பு நெடில் உச்சரிப்பு அப்படின்னு படிப்போம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இங்கிலீஷ்லயும் இருக்கு. இங்கிலீஷ்ல வந்து நெடில் உச்சரிப்புக்கு லாங் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லாங் சவுண்டு யூக்கு தான் இந்த ஊ அப்படிங்கிற சவுண்ட் வந்து வருது. ஸோ இது வந்து ஒரு எழுத்துக்கு மட்டும் கிடையாது, ரெண்டு உயிரெழுத்துக்கள் சேர்ந்து இந்த மாதிரி வரும். அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வேர்ட்ஸ்ல ரீட் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த சைட்ல கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து யூக்கும் வந்து ஊங்கிற சவுண்டும் ஒரு சில வேர்ட்ஸ்ல வந்து வரும். அதே மாதிரி அடுத்தது யூ டேஷ் இ அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து யூ டேஷ் இ, இந்த டேஷ்ன்ற இடத்துல ஒரு கான்சனன்ட், அது எது வேணாலும் இருக்கலாம், கான்சனன்ட் ஒன்று வந்து வரும். இந்த மாதிரி யூ வந்து அதுக்கு அடுத்தது கான்சனன்ட் ஒரு லெட்டர், அடுத்து இ வந்துச்சுன்னா அந்த வார்த்தைகளையும் ஊ அப்படிங்கிற சவுண்ட் வந்து இருக்கு. ஸோ ஒன்று ஒன்றா நம்ம வந்து ரீட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா நீங்க கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து யூங்கிற இந்த எழுத்துக்கும் வந்து ஊங்கிற சவுண்ட் வரும். எக்ஸாம்பிள் ஊ, ரூ பி, ரூபி. இப்போ இதுக்கு வந்து இங்கிலீஷ்ல ஃபோனடிக் சிம்பிள் எப்படி வரும்னா ரெண்டு ஓ போட்டு மேலே வந்து இப்படி ஒரு லைன் ஒன்று போட்டிருப்பாங்க. நீங்க கூகுள் டிரான்ஸ்லேட்டர்ல போயிட்டு நீங்க இந்த வேர்டை என்டர் பண்ணிட்டு இது எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம அதுல இருக்க அந்த மைக்கை கிளிக் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு ரீடிங் காட்டும். பிளஸ் வந்து உங்களுக்கு கீழே வந்து இந்த மாதிரி ஃபோனடிக் சிம்பிள்ஸ்ல இந்த வேர்டை வந்து எப்படி நம்ம உச்சரிக்கணுன்ற உச்சரிப்பு எழுதியிருப்பாங்க. அதுல இந்த ரெண்டு ஓ போட்டு மேல ஒரு கோடு போட்டிருப்பாங்க. அப்படி இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஊ அப்படிங்கிற சவுண்டு நம்ம கொடுக்கணும். அப்போ இர் ஊ, ரூ பி, ரூபி, டிர் இர், டிர் ஊ, ட்ரூத், ட்ரூத். ஸோ இங்க வந்து ஊங்கிற சவுண்ட் வருது, ரூல், ட்ரூத். ஓகே, அதே மாதிரி ஸ்டூபிட், ஸ்டூபிட். ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஊ அப்படிங்கிற சவுண்டு தான் வருது. இது ஃபர்ஸ்ட் யூக்கு வரக்கூடியது. அடுத்தது யூ டேஷ் இ அப்படிங்கிற ரூல். ஸோ இங்கே இடையில எந்த கான்சனன்ட் வேணாலும் வரலாம். ஸோ இங்கே பாருங்க எல் வந்திருக்கு, என் வந்திருக்கு, டி வந்திருக்கு, எம் வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ல உங்களுக்கு இருந்துச்சுன்னா இதோட உச்சரிப்பு, அதாவது இந்த யூக்கு ஈக்கு சேர்த்தே உச்சரிப்பு வந்து ஊங்கிற உச்சரிப்பு வரும். இர் ஊ, ரூ, லாஸ்டா எல்லோட சவுண்டை ஆட் பண்ணிக்கணும், இல், ரூல், ரூல், ஜூன், ஜூன், ரூட், ரூட். இஃப் இல் ஊ, லூ, ஃப்ளூம், ஃப்ளூம். ஸோ இந்த படிக்கிறதுக்கான ரூல் என்ன அப்படின்னா யூ டேஷ் ஈனா இதுக்கு பக்கத்தில் எல் இருக்கு இல்லையா, எல்லோட சவுண்டு இல்லு பிளஸ் இந்த யூ ஈயோட சவுண்டு ஊ. அதுக்கு அடுத்தது இதில் இடையில என்ன கான்சனன்ட் இருக்குன்னு பார்க்கணும், அதோட சவுண்டை லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி தான் இந்த பேட்டர்னை நீங்கள் வந்து ரீட் பண்ணுறதுக்கான மெத்தடு. அதுக்கு அடுத்தது யூவும் ஈயும் சேர்ந்து வரக்கூடியதுல ஊங்கிற லாங் சவுண்டு ப ல் ஊ, ப்ளூ, ப்ளூ, க் லூ, க்ளூ, க்ளூ, இஷ் ஊ, இஷ்யூ, இஷ்யூ. அடுத்தது யூவும் ஐயும் வரக்கூடிய இடங்களையும் ஊ அப்படிங்கிற சவுண்ட் இருக்கு. சூட், சூட், ஜூஸ், ஜூ, ஜூ இஸ், ஜூஸ். இஃப் ரூட், ஃப்ரூட், ஃப்ரூட். இங்க இந்த யூஐக்கு என்ன சவுண்ட் கொடுக்குறோம், ஊ அப்படிங்கிற சவுண்டு. ஸோ அடுத்து இன்னும் ஒரு சில எழுத்துக்களுக்கும் இருக்கு. அது வந்து இடபிள்யூ,
EW வர இடத்துலயும் ஊங்கிற சவுண்ட் இருக்கு. ப்ளூ, க்ரூ, சூ. ப்ளூ, க்ரூ, சூ. ஸோ இந்த 2 எழுத்துக்குமே இங்க ஊங்கிற சவுண்டு தான் வருது. அதுக்கு அடுத்து அதே மாதிரி 2 ஓ வர இடங்கள்லையும் ஊ அப்படிங்கிற சவுண்டு இருக்கு. இதுல நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், இந்த 2 ஓக்கு ஊங்கிற சவுண்டும் இருக்கு, ஊங்கிற லாங் சவுண்டும் இருக்கு. ஓகேங்களா? ஃபுட், மூட், ப்ரூம், ஷூட். இங்க எல்லாமே என்ன சவுண்டு வருது? ஊங்கிற லாங் சவுண்டு தான். அதே மாதிரி ஓவும் யூவும் சேர்ந்து வரக்கூடியதுக்கும் ஊங்கிற சவுண்ட் இருக்கு. சூப், குரூப், ட்ரூப், வூண்ட். ஓகே, ஸோ இங்க எல்லாமே பார்த்தோம்னா என்னது, நமக்கு ஓ யூ வர்ற இடங்கள்ல ஊங்கிற சவுண்டு. ஓகே, ஸோ இந்த ஊங்கிற சவுண்டு வந்து நமக்கு யூவோட லாங் சவுண்ட்ல வந்து வருது. இப்போ தமிழ்ல வந்து உயிரெழுத்துக்கள் அப்படின்னா ஒரே ஒரு உச்சரிப்பு தான் இருக்கும். ஆனா ஆதான், ஆனா ஆதான், இ இ ஊ இது எல்லாமே ஒரு ஒரு சவுண்ட் இருக்கும். ஆனா இங்கிலீஷ்ல அப்படி கிடையாது. இங்கிலீஷ்ல வந்து நமக்கு இருக்கிற வவல்ஸ் வந்து 5 வவல்ஸா இருந்தாலுமே அதோட லாங் சவுண்டு, ஷார்ட் சவுண்டு, அதுக்கப்புறம் அடிஷ்னலான சவுண்ட்ஸ் இருக்கு, ஷுவா சவுண்ட் இருக்கு. இந்த மாதிரி நமக்கு ஒரு எழுத்துக்கே மினிமமா ஒரு 2 சவுண்ட்ஸ் இருக்கும், மேக்சிமம் ஒரு 3-4 சவுண்ட் கூட இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் வேர்ட்ஸை உங்களால ஈஸியா வந்து ரீட் பண்ண முடியும். அதுல ஒரு சவுண்டு தான் இந்த ஊங்கிற சவுண்டு. இன்னும் மற்ற எழுத்துக்களுக்கெல்லாம் சவுண்ட் இருக்கு, அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். கண்டினியூவா நான் நிறைய சவுண்ட்ஸ் வந்து இது வரைக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். அதாவது கான்சனன்ட் சவுண்ட்ஸும் இப்போ நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். இனியிலேருந்து வவல் சவுண்டும் வரும். இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு தேவையான சவுண்ட்ஸு ப்ளஸ் அதோட ரூல்ஸு, அதை எப்படி ரீட் பண்ணுறது, இதெல்லாமே 1 by 1 சேனலில் வீடியோ அப்டேட் ஆகும். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்றதை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்கான வீடியோஸை ஷேர் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக்கும் அப்டேட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.